அடுத்தது மூச்சை பத்தி சொன்னோம். எந்த ஒரு மனிதன் சரிவர மூச்சு எடுத்து விடலைன்னு வைங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படி இருந்தா அவர் ஒரு சரியான விழிப்புணர்ச்சியில இல்லை அப்படின்னு நம்மனால சொல்ல முடியும். மனம் அப்படின்னா ஒரு தொட்டா சினிங்கி போல எதுக்கு எடுத்தாலும் சுருங்கக்கூடிய மனம் நம்ம கிட்ட இருக்க கூடாது. அடுத்தது புத்தி. அறிவு அதிகம் வேலை செய்ய செய்ய குறுக்கு புத்தி தான் அதிகமா நமக்கு வேலை செய்யும். ஏன்னா குருஜி அவர்கள் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கலவையை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு வளர வளர அங்க குறுக்கு புத்தி தான் அதிகமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னசென்ஸை நம்ம என்னைக்கும் நம்ம கூட வச்சிருக்கணும். வெறும் இன்னசென்ஸ் மாத்திரம் இருந்தால் போதாது. வெறும் வெகுளித்தனத்தை வச்சு செய்யக்கூடாது. அதே சமயம் அறிவும் நம்ம கிட்ட இருக்கணும். இது ஒரு வித்தியாசமான கலவை. அறிவுடன் கூடிய ஒரு இன்னசென்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். வெறும் இன்னசென்ஸ்னால எந்த பலனும் கிடையாது. இப்படித்தான் பாருங்க, ஒருத்தர் போய் பரமசிவனை நோக்கி தபஸ்து பண்ணிட்டு இருந்தார். தபஸ்து பண்ணும் பொழுது அவரை பார்த்து, ஏன்னா அறிவு என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்கு உண்டான கதை, பக்கத்து வீட்டுக்காரன் ஆரம்பிச்சிடுறார். அவரும் தபஸ்துல உட்கார்றார். உடனே இவர் பார்த்துட்டு வருத்தப்படுறார். இவங்க தபத்தினுடைய வலிமையெல்லாம் பார்த்து பரமசிவன் அவன் முன்னாடி காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்து சொல்றார், பக்தா, உன் தபத்தை மெச்சின, உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அறிவு வேலை செய்யுது. அவன் கண்ணை திறந்த உடனே சொல்றான், எப்ப பாரு எனக்கு காமிட்டேட்டரா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தாங்க இருக்கான். முதல்ல அவன் கிட்ட போய் அவன் என்ன கேட்பானோ அது 2 பங்கு எனக்கு எச்சா கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஏன்னா அறிவு பயங்கரமா வேலை செய்யுது. பரமசிவன் நேரம் அவன்கிட்ட போறார். பக்தா, உன் பக்தியை மெச்சினோம், உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் என்ன சொல்றான், எப்ப பாரு இந்த முதல் வீட்டுக்காரன் தாங்க எனக்கு காமிட்டேட்டரா இருக்கான், அவன் என்ன கேட்டான் முதல்ல அதை சொல்லுங்க அப்படிங்கிற. அப்ப அவர் சொல்றாரு, அவன் என்னப்பா கேட்டான், நீ எதை கேட்கிறையோ அது 2 பங்கு அதிகமா வேணும்னு கேட்டான் அப்படிங்கிறார். ஓஹோ அப்படியா கேட்டான், அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு கண்ணையும் காதையும் எடுத்துருங்க அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தங்க, என்ன 2 கண்ணும் 2 காதும் அவனுக்கு போகட்டும். ஏன்னா அறிவு வளர வளர இப்படி குறுக்கு புத்தி தான் நமக்கு வேலை செய்யுது. குரு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த அறிவை நான் எதிர்பார்க்கலப்பா, செல்ஃப் ஸ்டடி, ஆத்ம ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஆத்ம ஒழுக்கத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு குருஜி அவர்கள் சொல்றார்.